ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. இன்றைக்கு நாங்கள் காடை மீனில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த காடை மீனை பிறந்து வளர்ந்ததுக்கு இப்போ தான் நான் வாங்கி இந்த மீனை மெல்லிய துண்டுகளாக வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு நன்றாக ஊற விட வேணும். இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்காமலே பொரித்தெடுக்க வேணும். இந்த பாருங்க, எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மீனில் அரைவாசி பொரிச்ச மீனும் அரைவாசியெல்லாம் குழம்பும் வைக்க போகிறேன். இந்த குழம்புக்கு புளி அதிகமாகவே விட வேணும். வெங்காயத்தை குறுக்கு வெள்ளமாக வட்டமாக வெட்டணும். மிளகாயை காம்புடன் நீட்டு வெள்ளமாக ஒரு கீறு போட்டு எடுக்க வேணும். வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி போட்டுருக்கிறேன். கடுகை போட்டு கடுகு பொரிஞ்சு வரைக்குள்ளே இந்த வெங்காயம் மிளகாயும் சேர்க்கவும். மஞ்சத்தூள், தனித்தூள், கிழவன்தூள் மூன்றும் சேர்க்கவும். வதங்கி வரும்போது பழப்புளியையும் சேர்க்கவும். புளி கொதித்து கொண்டிருக்கும் பொழுது உப்பும் சேர்க்கவும். இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பால் சேர்க்கவில்லை, நான் சிறிதளவு தண்ணீர் தான் சேர்த்துள்ளேன். இப்போ பொரிச்ச மீனையும் நான் சேர்க்கிறேன். அது நல்லா கொதிக்கக்குள்ள நன்றாக ஊறி வரும் மீனில் உப்பும் புளியும் சுண்டுற மாதிரி. கறி நன்கு கொதித்து வரைக்குள்ள 2 வெங்காயம் எடுத்து குறுக்கு வெள்ளமாக வெட்டி அரைப்பதத்தில் அவிர அளவுக்கு போடவும். இப்போ ரொம்ப கருவேப்பமிலையை சேர்த்து கொதித்தவுடன் ரக்கவும். இந்த குழம்பை சாப்பிட்டு பாருங்க, இந்த வெங்காயம் என்ன டேஸ்ட் கொடுக்குது இந்த குழம்புக்கு. நீங்களும் இந்த மீன் வாங்கி இப்படி ஒரு குழம்பு செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.